அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நாங்கள் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தணும். எங்கெல்லாம் அணு ஆயுத தயாரிப்பு இருக்கிறதோ அதை குறிவைத்து ஏற்கனவே நாங்கள் தாக்குதல்லாம் நடத்தியிருந்தோம். பிறகு பேச்சுவார்த்தை நடத்தணும். பேச்சுவார்த்தைக்கு முழு மனதோடு ஈரான் பங்கேற்கவில்லை என்று எங்களுக்கு தெரிந்த காரணத்தினால் அதிரடி தாக்குதலை நாங்கள் நடத்தியிருக்கோம். அதிரடி தாக்குதலில் எப்போவுமே உயிர்கள் போவது சகஜம்தான். அந்த வகையில் போர் என்று வந்துவிட்டால் உயிர்கள் போகும். இது தேவையான ஒரு போர் என்பதால் அமெரிக்க மக்கள் இதை புரிந்து கொள்வார்கள். அதே போல் ஈரானிய மக்களும் சுதந்திரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுதைய அரசை நாங்கள் டார்கெட் செய்து உள்ளே இறங்கி இருக்கிறோம். இது நடைபெற்று வருகின்ற போர். குண்டுகள் ஈரான் முழுவதும் வீசப்பட்டு கொண்டிருக்கின்றன. சேதங்கள் அதிகமாக இருக்கும். மக்கள் வெளியே வர வேண்டாம். மக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும். அரசை நாங்கள் கைப்பற்றிய பிறகு மக்கள் வெளியே வரலாம் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அப்போ நமக்கு ஒன்று தெளிவாக புரிகிறது. ஈரானில் உள்ள தற்பொழுதைய அரசை அகற்றும் வரையில், ஈரானை முழுமையாக தங்களுடைய கண்ட்ரோலில் எடுக்கும் வரையில் இந்த போர் ஓயாது என்றே தெரிகிறது. இது நடத்தி முடிக்கப்பட்ட தாக்குதல் கிடையாது, நடந்து கொண்டிருக்கும் ஒரு தாக்குதல் என்பதை அதிபர் ட்ரம்ப் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஈரான் என்ன மாதிரியான பதிலடி கொடுக்க போகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ நாம் திரையில் பார்ப்பது அமெரிக்கா ஏற்கனவே எப்படி இந்த போருக்காக தயாராகினார்கள். ஈரானை சுற்றி போர் கப்பல்கள், போர் விமானங்கள் ஆகியவற்றை அமெரிக்கா குவித்து வந்தன. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் ஆயுத குவிப்பு, இன்னொரு பக்கம் கப்பல்கள், விமானங்கள் என போருக்கு தயாராகும் நடவடிக்கையை அமெரிக்கா எடுத்து வந்தது. எந்நேரம் வேண்டுமானாலும் அமெரிக்கா அங்கே தாக்குதல் நடத்தலாம் என்ற அடிப்படையில் அங்கே ஈரானில் உள்ள இந்தியர்களுக்கு இந்திய தூதரகம் 3 நாட்களுக்கு முன்பாக தயவு செய்து எப்படியாவது ஈரானை விட்டு வெளியேறிவிடுங்கள் என்ற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டு வந்தது. எனவே போர் முழும் சூழல் அங்கே இருப்பது கடந்த சில தினங்களாக தெரிய வந்தது. ஆனால் இன்று திடீரென அதிபயங்கர தாக்குதலை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டுப்படை ஈரானில் நடத்தி இருக்கிறது. ஈரானில் சேத காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வெளிவந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, அங்கே இன்டர்நெட் டவுன் ஆயிடுச்சு. பயங்கரமான தாக்குதல் நடத்தப்படுது. அதனால் இன்டர்நெட், மொபைல் டவர்ஸ் நிறைய சேதப்படுத்தப்பட்டிருப்பதால் அங்கே கள நிலவரம் என்ன என்பது முழுமையாக ஊடகத்திற்கு காட்சி வாயிலாக வந்து சேரவில்லை. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களே சைரன் போட்டிருக்காங்க, அலர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய விமான நிலையத்தை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, சிவிலியன் விமான நிலையத்தை. பொதுமக்கள் யாரும் விமானத்தில் பறக்கிறதுக்கு இப்போ வரக்கூடாது, ஏர்போர்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஈரான் எந்நேரம் வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற சூழலில் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. தாக்குதல் மிக தீவிரமாக அங்கே நடத்தப்பட்டு வருகிறது. அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரி, வணக்கம். நீங்கள் இஸ்ரேல்லையே அங்கே வாழ்ந்திருக்கீங்க, நீண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. இஸ்ரேலுடைய பிரதமரிடம் நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறீர்கள், 1-to-1 கான்வர்சேஷனில் ஈடுபட்டிருக்கீங்க. இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட பேசியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிகாரிகள்கிட்டையும் பேசியிருக்கீங்க. இந்த போர் எதனால், இது எங்கே கொண்டு போய் விடும், அடுத்து என்ன நடக்கும்? இதோடைய பின்னணி எல்லாம் நீங்க தெளிவா பார்த்திருப்பீங்க. டு மேக் இட் ஷார்ட், கடந்த சில மாதங்களாகவே ட்ரம்ப் இந்த போஸ்டரிங் செய்து வந்தார். ஈரான் மீதான தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு அவர் ஹிண்ட் பண்ணி வந்தார். அதற்கு ஏற்றாற் போல முன் எப்போதும் பார்த்திராத அளவுக்கு அமெரிக்க போர் தளவாடங்கள் ஈரானை சுற்றி இந்த பெர்ஷியன் கல்ஃப் இல்ல அரேபியன் கல்ஃப், நீங்க எப்படி சொல்றீங்களோ அதை பொறுத்து, அங்க அமெரிக்க போர் தளவாடங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. இடைப்பட்ட நேரத்துலதான் ஈரானோட பேச்சுவார்த்தைக்கான முயற்சியும் நடந்து வந்தது. ஈரானோட பேச்சுவார்த்தையில இந்த அணுசக்தியை அவங்க கைவிடணுங்கிறது தான் பிரதானமான கோரிக்கையாக இருந்தது. அதை தாண்டி பாலிஸ்டிக் மிசைல்ஸையும் அவங்க கட் பண்ணணும், அந்த ப்ரோக்ராமையும் அவங்க கட்டுப்படுத்தணும். பிளஸ் அவங்க அவங்களுக்கு ஆதரவான குழுக்களுக்கான அனுகூலங்களையும் குறைக்கணும். இதெல்லாம் பேசப்பட்டது. ஆனா அந்த பேச்சுவார்த்தையில சுமூகம் ஏற்படாத நிலையில இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது. கடல் வழியாகவும் வான் வழியாகவும் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அமெரிக்காவோடு ஒருங்கிணைந்து தான் இது செய்யப்பட்டிருக்கு. ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் என்று சொல்லுவாங்க. ஒரு காலையில நடப்பது அப்படிங்கிறது ஈரான் எதிர்நோக்காத நேரத்துல இந்த தாக்குதலை அவங்க வடிவமைச்சு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இட் இஸ் ஆன் கோயிங். அட்லீஸ்ட் ஒரு 5 ஈரானிய நகரங்கள் மேல இந்த தாக்குதல் தொடர்கிறது. அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறார், இந்த கோல் ஆஃப் த வார், இந்த ஆபரேஷனுடைய கோல் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஈரான்ல இருக்கக்கூடிய அரச கவிழ்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு அவர் ஹிண்ட் பண்ணி வந்தார். ஈரான்ல
உள்நாட்டுல நிறைய போராட்டங்கள் நடந்த நிலையில ஹெல்ப் இஸ் ஆன் த வே அப்படின்லாம் சொல்லி வந்தார். அவர் சொல்றாரா இல்ல மிரட்டுறாரா, நிஜமாலே செய்ய போறாராங்கிற யூகங்கள்லாம் இருந்த நிலையில இன்னைக்கு தாக்கி இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஈரான்ல அந்த அரசு பலகீனமாக இருக்கிறது அப்படின்னு கணக்கு போட்டு ஈரான்ல ஆட்சி மாற்றம் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இலக்கோடு இதை நடத்துறாங்கன்னு நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. வெறும் ஈரானுடைய ராணுவ தளவாடங்கள் மட்டும் குறிவைக்கப்படாம ஈரானுடைய அதிகாரிகள், முக்கியஸ்தர்கள் குறிவைக்கப்படுறாங்க, அரசு பிரமுகர்கள் குறிவைக்கப்படுறாங்க அப்படின்னு தெரிகிறது. இன்னமும் கூட இது பற்றிய தெளிவுகள் நமக்கு கிடைக்க வேண்டியிருக்கிறது. இஸ்ரேல் இந்த ஆபரேஷனுக்கு பெயரும் வைத்திருக்கிறது, கர்ஜிக்கக்கூடிய சிங்கம் அப்படின்னு, ரோரிங் லயன் அப்படின்னு இதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இதை ஒருங்கிணைஞ்சுதான் செய்யறாங்க அப்படின்னு நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தான் வல்லுநர்களுடைய யூகமாகவும், நீங்க சொல்ல போனா அங்க ஸ்டெபிலிட்டியை விரும்புறவங்களுடைய கவலையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆபரேஷன்ஸ் ஜூன் மாசத்துல நடந்தது ஒரு 12 நாள் யுத்தமாக நடந்தது. ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஈரான் பதில் தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தியது. இஸ்ரேலையும் அதற்கான பாதிப்புகள் இருந்ததை நம்ம பார்த்தோம். இந்த முறை அமெரிக்காவுடைய பேசஸும் குறிவைக்கப்படும். அமெரிக்காவுடைய பேசஸ் மத்திய கிழக்கு முழுக்க இருக்கிறது, கத்தார்ல இருக்கிறது, இன்னும் நிறைய அமெரிக்காவுடைய அனுகூல தேசங்கள் மத்திய கிழக்கு முழுக்க இருக்கிறது. அவையெல்லாமும் குறிவைக்கப்படலாம் அப்படின்னு அங்கேயுமே தற்காப்பு நடவடிக்கைகள் அவங்க அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். கத்தார்ல எல்லாம் அவங்க வந்து அந்த பேசஸை தாண்டி பொதுமக்களுக்கும் எச்சரிக்கைகள் விடுத்து வர்றாங்க. இஸ்ரேலையும் மக்களை பாதுகாப்பா இருக்கிற மாதிரி அறிவுறுத்தல்கள் விடுத்திருந்தாலும் கூட ஒரு ஸ்பெசிபிக் வார்னிங் இல்ல. நீங்க போய் பார்த்திருப்பீங்க, ஒரு சனிக்கிழமை மதியம் டெல் அவீவ் நகரம் எப்படி இருக்கும். இன்னைக்கு அவங்க ஷபாத்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய விடுமுறை நாள். சோ எல்லாரும் வெளியில போவாங்க. ஆனா நம்ம நண்பர்கள்ட்ட விசாரிக்க பார்க்கும்பொழுது பொது இடங்கள்லாம் ரொம்ப நிசப்தமா, மக்கள் வெளியில வராம எந்நேரமும் பதில் தாக்குதல் நடக்கலாம். ஏன்னா இட் இஸ் நேச்சுரல் கொரோலரி. இயல்பாகவே இஸ்ரேல் இதை செய்துங்கும் போது அமெரிக்கா மேல ஈரான் தாக்குதல் நடத்தாது. முதல் டார்கெட் இஸ்ரேலாகத்தான் இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால அங்கேயும் அந்த நாடு தயார் நிலையில இருக்கிறது. அது அவங்க பிரியம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தற்காப்புக்கான ஒரு தாக்குதல் இஸ்ரேல் வர்ணித்திருக்கிறது. இது வந்து இஸ்ரேல் அரசு மக்களுக்கு தொடர்ந்து நிமிடத்துக்கு நிமிடம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் மூலமா சொல்லி வந்துட்டு இருக்கு. கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ட்ரம்ப் வந்து இந்த ஆட்சியை மாத்திடணும் அப்படிங்கிறாரு. 1979 உருவானது இந்த இப்ப ஈரான்ல இருக்கக்கூடிய ஆட்சி. ஷாக்கள் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அங்க ஒரு கிளர்ச்சி உருவாகி ஒரு இஸ்லாமிக் ரெஜிம் உருவானது. இன்னைக்கு அதற்கு கமேனி தலைவராக இருக்கிறார். கமேனி குறிவைக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு புரிதல் வருகிறது. நான் நினைத்தால் எப்ப வேணா அதை செஞ்சிட முடியும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இதற்கு அவருக்கு தைரியம் கொடுத்திருப்பதாக நம்ம பார்ப்பது, அவங்க வந்து வெனிசுவேலால அவங்க செய்த ஆபரேஷன், அங்க திடீர்னு ஒரு நாள் இரவுல அந்த நாட்டு அதிபரை அவங்க கைது செய்து ஆட்சியை கவிழ்த்தாங்க. அந்த எம்போல்டன் பை தட் இந்த முறை ஈரான்லயும் தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிற, அந்த மாதிரியான ஆட்சி மாற்றத்தை செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அவ்வளவு தூரம் போகுமா இல்ல ஒரு பெர்ஃபர்மேட்டரி ஸ்ட்ரைக் என்று சொல்லுவாங்க, நாங்க தாக்கினோம், ஒரு பிரஷர் கொடுத்தோம், நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்குதலா, இது வந்து ஒரு நீண்ட ஆபரேஷனுக்கு தயாராகவே இஸ்ரேல் இருப்பதாக அந்த நாட்டு மக்களுக்கு அறிவித்திருக்கிறது. சோ இது வந்து ஒரு நாள் 2 நாள்ல முடியக்கூடிய காரியம் அல்ல. இது ஒரு நீண்ட யுத்தமாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கைகள், சாத்தியக்கூறுகள் அந்த நாட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி, தினமும் இரவு 8 மணிக்கு.